ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ணா, என்ன மன்னிச்சிருங்க. நீங்க என்ன வேணாலும் என்ன சொல்லலாம், எது வேணாலும் பேசலாம். யாருக்குமே தப்பா தெரியாது. என்னதான் எல்லாரும் தப்பா சொல்லுவாங்க. ஏன்னா எனக்கு தான் இங்க யாருமே சப்போர்ட்டுக்கு இல்லையே. ஏன் தப்புதான் எங்க அண்ணா அண்ணி எல்லாரும் இந்த வீட்டுல எனக்கு சப்போர்ட்டா இருப்பாங்கன்னு அப்பா அங்க வீட்டுல நிம்மதியா இருக்காரு. ஆனா எங்க அப்பாவுக்கு தெரியுமா, இங்க யாருமே எனக்கு சப்போர்ட் பண்றது இல்லைன்னு. அமுதா, என் வீட்டுக்கு என் பக்கத்துல நின்று பேச முடியும். இப்ப அதுவும் தப்பாயிடுச்சு. அது என்னவோ நான் எது பண்ணாலும் தப்பாயிடுது. என்ன மன்னிச்சிருங்க வல்லவண்ண. இனிமே நீங்க என்ன வேணாலும் சொல்லலாம். நான் காயப்பட்டா கூட அதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அமுதா, நீ என்ன பேசிட்டு இருக்க? அமுதா, அமுதா நில்லு. டேய், வல்லவன், அமுதாக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன கபிலா, அவ ரொம்ப சென்சிட்டிவ். அவ இத்தனை பேரோடலாம் இருந்ததே இல்லை. வீட்டுல நான், அப்பா, அவ 3 பேர் மட்டும்தான். அதான் இந்த சொந்த பந்தம்லாம் இந்த கேலி கிண்டல் பண்றதெல்லாம் அவளுக்கு தெரியாது. அதை லைட்டா எடுத்துக்கணும்னு அவளுக்கு தெரியாது. எனக்காக இங்க நடந்ததை பெருசா எடுத்துக்காதீங்க. கபிலன், என் இடத்துல இருந்து நீங்க தான் அமுதாவை பார்த்துக்கணும்னு நீங்க என்கிட்ட சொன்னது எனக்கு இன்னும் ஞாபகத்தில் இருக்கு. கபிலன், அமுதா கிட்ட ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு கபிலன், அத கொஞ்சம் கவனிங்க. போதும் மாமா. மணிகண்ட மேல இருக்கிற கோவத்துல நீங்க அமுதாவை ஏதோ சொல்லாதீங்க. அவகிட்ட அப்படி என்ன தப்பா கண்டுபிடிச்சீங்க? சின்ன பொண்ணு மாமாவ நீங்க அமுதாவை ஏதோ சொல்லி கிண்டல் பண்ணி அவ மனசு இப்ப காயப்பட்டிருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் உள்ள போங்க. நான் சொல்றத சொல்லிட்டேன், நீங்க கவனமா இருங்க. வல்லவன் என்னங்க சொல்றாரு? அவர் கோவத்துல ஏதோ பேசிட்டு போறாரு. விடுங்க, கொஞ்ச நேரத்துல அவரே சரியாயிடுவாரு. என்னது இது? ட்ரெஸ் எல்லாம் கசங்கி இருக்கு. 2 பேரும் சண்டை போட்டீங்களா? வல்லவா, உன்கிட்ட தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். நீயும் மணிகண்டனும் சண்டை போட்டீங்களா? இல்லத்த, அது வந்து அத்த குத்துச்சண்டைக்காக நானும் மணிகண்டனும் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருந்தோம். இன்னொன்னு தெரியுமா, அதுக்கு நடுவரே அமுதாதான். ஏய் முதல்ல வாயை மூடு. டேய் மணிகண்டா, என்னடா பேசிட்டு இருக்க? என்னடா புதுசா குத்து சண்டை அது இதுன்னு? மாமா, இங்க எல்லாமே புதுசாதான் மாமா இருக்கு. அதுக்காக நம்ம எல்லாரையும் தற்காத்துக்கிறதுக்காக நான் குத்துச்சண்டை கத்துக்கலான்னு முடிவு பண்ணிருக்கேன். நீ கத்துக்கிற சரி, இவனுக்கு என்ன தெரியும்? இவன்ட்ட போய் கத்துக்கிற. என்னங்க என்னங்க நீங்களும்? மணிகண்டா, மணி மாப்ள, ஏங்க உங்களால அவங்க கிட்ட வம்பு இழுக்காம இருக்கவே முடியாதா? உன் மகன் கிட்ட வம்பு இழுக்கணும்னு ஆசைப்பாரு. இங்க மிஸ்ஸஸ் மரகதம் தென்முக நம்பி இருக்காங்களா? நீங்களா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கால் பண்ணீங்க? ஆமா மேடம். நீங்க லேப் டெக்னீஷியன் தானே? ஆமா மேடம். மரகதம் மேடம்க்கு பிபி பிளட் செக்அப் பண்ணணும்னு அப்பாயின்ட்மெண்ட் கேட்டிருந்தாங்க. அம்மா உள்ளதா இருக்காங்க, வாங்க. போலாம். அம்மா, சொல்லுடா. உங்களுக்கு ரெகுலரா பிபி பிளட் டெஸ்ட்லாம் பண்றதுக்கு லேப்ல இருந்து வருவாங்கல்ல, வந்திருக்காங்க. வாங்க வணக்கம் வாங்க மேடம். டாக்டர். எப்படி மேடம் இருக்கீங்க? எல்லா டெஸ்டையும் எடுத்து பார்த்து நான் எப்படி இருக்கேன்னு நீங்க தான் சொல்லணும். டீ காஃபி ஏதாவது சாப்பிடுறீங்களா? இல்ல மேடம், கொஞ்சம் பரவாயில்ல. இருங்க. முதல்ல பிபி செக்அப் பண்ணிக்கலாம். சரி, அப்ப பண்ணிடலாம். அப்படியா? வாங்கம்மா, உட்காருங்க. சார், நீங்களும் உட்காருங்க. பரவாயில்லையா மேடம்? பிபி நார்மலா இருக்கு மேடம். சொன்ன மாதிரியே டேப்லெட்ஸ்லாம் கரெக்டா எடுக்கிறீங்க போல இருக்கு. என் பொண்ணு உண்டாகி வீட்டுக்கு வந்துட்டா.
அவ என் கூடவே இருக்கிறதுனால என்ன நல்லா கண்ணும் கருத்துமா பாத்துக்கிறா. அதான் இப்ப பிபி நார்மலா இருக்கு. மனசு சந்தோஷமா இருந்தா அது உடம்புல காமிச்சு கொடுத்துரும். மேடம் இப்படியே ஹாப்பியா இருங்க மேடம். பிபி பிரஷர்லாம் ஓடியே போயிடும். என் பொண்ணு என் கூடவே இருக்கிறப்போ எனக்கு என்ன குறை வரப்போகுது? புனிதா, கேட்டியா அம்மா சொல்றத? நீ இல்லாதப்ப நான் தானே உங்க அம்மாவை பாத்துக்கிட்டேன். என்னை பத்தி ஒரு வார்த்தை சொல்றாளா பாரு. சரி விடுங்கப்பா. மேடத்துக்கு பிளட் டெஸ்ட் எடுக்கணும். எடுத்துடலாம். அம்மா மேல போறீங்களா? அம்மா காலையில இருந்து எதுவுமே சாப்பிடல. நான் அவங்களுக்கு ஜூஸ் கொண்டு வரேன். எடுத்ததும் ஜூஸ் கொடுக்கலாம். சரி அமுதா, நீ போய் ஜூஸ் போட்டு வை. சரிங்க. அம்மா நீங்க வாங்க, மேல போலாமா? வாங்க மேடம். உட்காருங்க. உட்காருங்க. தனியா என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன கூப்பிட்டா நான் ஹெல்ப்புக்கு வந்திருப்பேன்ல. அத்தை காலையில இருந்து எதுவும் சாப்பிடல. பிளட் டெஸ்ட் எடுத்ததும் ஜூஸ் கொடுக்கணும். அத ஜூஸ் போட போறேன். நீ தான் அத்தையோட பிரஷருக்கு ஏத்த மாதிரி உப்பு புளி காரம் எல்லாம் போட்டு பார்த்து சமைக்கிற. அவங்களுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு பார்த்து பார்த்து வேற பண்ற. பாரு, இப்ப ஜூஸ் கூட நீ தான் போடுற. நீ இவ்ளோ பண்ணியும் ஒரு மாத்திரையை பிச்சு கொடுக்கற அந்த புனிதாவுக்கு தான் எல்லா நல்ல பேரும் கிடைக்குது. நீ ரொம்ப பாவம். ச்சே. அதான் தெரிஞ்ச விஷயமாச்சே. புனிதாக்கு அவங்கள கவனிக்கிறதுனாலதான் அவங்க பிரஷர் எல்லாம் நார்மல் ஆயிடுச்சாம். இதுல குழந்தை பிறந்தா அவங்க ஆயுசு இன்னும் கூடுமா. வேலை பாக்குறது நீ, பேர் வாங்குறது புனிதாவா? இப்ப எதுக்கு சிரிக்கிற? இது எல்லாமே இந்த வீட்டுல புதுசு இல்லையே. புதுசு இல்லதான், ஆனா இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா நீ உன் உரிமையை வாங்கிட்டு இருக்கல. இந்த நேரத்துல அத்தை இப்படி சொன்னத நீ எப்படி எடுத்துப்ப? குழந்தை பிறந்தா அத்தையோட ஆயுசு கூடுமா. அவங்க சொல்றத கேட்க சந்தோஷமாவா இருக்கு? ஆனா எனக்கு என்னமோ குழந்தைய காரணம் காட்டி அக்காவையும் கபிலன் அண்ணனையும் இங்கே தங்க வச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி மட்டும் நடந்தது, புனிதா கையில இருக்கிற அதிகாரம் உன் கைக்கு வர்றது ரொம்ப கஷ்டம் அமுதா. அமுதா,